வணக்கம் பானு. அதாவது மதுரை தூத்துக்குடி இடையிலான 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தடைக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அந்த தடையை ரத்து செய்து அதற்கு தடை வைத்திருக்கின்றது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் இருபுறமும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவில்லை. அதுபோல இரவு நேர விபத்துகளை தடுக்கும் வண்ணம் சாலை நடுவே செடிகள் வைக்கவில்லை, முறையாக நெடுஞ்சாலையை சீரமைக்கவில்லை என்பதுடன் கட்டண வசூலை மட்டும் குறிக்கோளாக கொண்டு எலியார்பட்டி சுங்கச்சாவடி செயல்படுவதாக குற்றச்சாட்டுகளானது எழுதியிருந்தது. இதனிடையே எலியார்பட்டி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடி நிர்வாகமானது சாலையில் உரிய பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது கடந்த 3ஆம் தேதி விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அந்த 2 சுங்கச்சாவடிகளும் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். மேலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அந்த ஜூன் 3ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் கோடைக்கால அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை இல்லை தற்போதைக்கு. என்றால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை அடுத்து உச்சநீதிமன்றமானது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு தடை வைத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பிரதிவாதியை பதிலளிக்கவும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது உச்சநீதிமன்றம்.